ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த அனிமேவை போட சொல்லி நிறைய பேர் ஆர்வமாக கேட்டுட்டு இருந்தீங்க. ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா சீசன் 2ல லாஸ்ட் 3 எபிசோட போய் பார்த்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். சீசன் 1 and 2 மாதிரி இல்லாமல் இந்த சீசன் 3 கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 1. எடுத்த உடனே நம்ம ஹீரோ டீம் மாஸ்க் போட்டுக்கிட்டு வேற ஒரு இடத்துல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ராக் பலி அவங்க எதிரிங்க கிட்ட போராடிட்டு இருக்காங்களே, ஒருவேளை அவங்க தோத்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி ரெஃபரே நம்ம ஹீரோ டீமை பத்தி சொல்லிட்டு இருக்கான். ரஃப்டாலியோ ஃபீலாவும் நம்ம ஹீரோ கூட மாஸ்க் போட்டுக்கிட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணுவோம். நம்ம ஹீரோ அவன் ஷீல்டை வச்சு தடுக்கிறான். என்ன நடக்குன்னு நமக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ கதையை ரீவைண்ட் பண்ணி நம்ம ஹீரோ இன்னொரு வேர்ல்டுல இருந்து வந்ததுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. வேற வேர்ல்டுக்கு போய் நம்ம ஹீரோ அந்த கியோட பிரச்சனையை முடிச்சுட்டு திரும்ப வந்து ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் ஹியூமன்ஸோட சோலை கலெக்ட் பண்ணி வேவ்ஸ் வராம தடுக்கும். கியோ அதை தேவையில்லாம அவைக்னிங் பண்ணதுனால நம்ம ஹீரோ இப்போ அதை கொண்டுட்டான். பட் அடுத்த கார்டியன் பீஸ்டான ஃபீனிக்ஸ் அப்படிங்கிற ஒன்னு அவைக்னிங் ஆயிரும். அதை தடுக்கிறதுக்கு எல்லா ஹீரோஸுமே இருந்தாகணும். கியோ கலெக்ட் பண்ண எனர்ஜியை நம்ம ஹீரோ எடுத்துக்கிட்டதுனால நெக்ஸ்ட் வேவ் வரதுக்கு இன்னும் 3 மாசம் டைம் இருக்கு. பட் நம்ம ஹீரோ சாக்ரிஃபைஸ் ஆரவை யூஸ் பண்ணதுல நம்ம ஹீரோ ரஃப்டாலியா ஃபீலோ இவங்களோட லெவல் பாதிக்கப்பட்டுடுச்சு. மாஸ்டர் மெல்ரமார்க்கோட பார்டர்ல வேற 2 கிங்டமோட ட்ரோப்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லி ரஃப்டாலியா பாக்குறா. போஸ்ட் கொடுத்த பவரான லிபரேஷன் ஆரா அந்த ஒரு ஃபைட்டுக்கு அப்புறம் என்னால அதை திரும்ப யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் தான் ஷீல்ட், மோட்டோயாசு ஸ்பியர், ரென் ஸ்பாட், எய்ட்ஸ்கி, ஆரோ, நாங்க 4 பேரை சேர்ந்தாதான் வரப்போற ஃபீனிக்ஸ் தடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். கோயின் கிட்ட போய் நம்ம ஹீரோ பேசும்போது தான் தெரியுது ஸ்பிரிட் ஆர்டர்ஸ் இன்சிடென்ட்க்கு அப்புறமா மத்த ஹீரோஸ் எல்லாருமே காணாம போயிட்டாங்க அப்படின்னு கோயின் சொல்லவும் நம்ம ஹீரோ கடுப்பாகிறான். ஃபீனிக்ஸ் வர அவேக்னிங் ஆக போது 4 கார்டினல் ஹீரோஸ் இருந்தா தான் அதை தடுக்க முடியும். என் மரியாதையை இறக்கி நான் கேட்கிறேன், ப்ளீஸ் மத்த ஹீரோஸ் எல்லாரையும் எப்படியாச்சும் கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வாங்க ஷீல்டு ஹீரோ அப்படின்னு கோயின் தலை குனிஞ்சு கேட்கறாங்க. ஒரு ஹீரோவா அந்த ஃபீனிக்ஸ் தடுக்கிறது என் கடமை, நீங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்ல. அப்புறம் பார்டர்ல வேற கிங்டமோட ட்ரூப்ஸை பார்த்தனே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் வார் முடிஞ்சு சக்சஸ் ரெஸ்ட்னு அவங்க எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க. இப்போதைக்கு அந்த கிங்டம் நம்ம கூட ஃப்ரெண்டா தான் இருக்காங்கிறதுனால இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கோயின் சொல்றாங்க. நம்ம ஹீரோவோட டீம் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அவங்க சில பேர் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. மல்டிவரமா அவங்க அங்கிருந்து போயிருந்தாங்க. அஃபிஷியலா 4 ஹீரோஸ் சர்ச் வந்திருந்தாலுமே நஃபோமியாவும் டெமி ஹியூமன்ஸையும் சில பேர் ஏத்துக்கல. சாரி அப்படின்னு மல்டி சொல்றா. பரவாயில்லன்னு ரஃப்டாலியா சொல்றா. கார்டினல் வெப்பன்ஸ் வச்சிருக்க மத்த ஹீரோஸ்லாம் என்னன்னாங்க அந்த 7 ஸ்டார் மாதிரி நம்ம ஹீரோ கேட்கவும் இந்த வேர்ல்டுல தான் எங்கேயாச்சும் இருப்பாங்க. பட் அவங்க எங்க இருப்பாங்கிறதே நாங்க இன்னும் ட்ராக் பண்ணல. பட் ஒரே ஒரு ஹீரோவான ஸ்டாஃப் ஹீரோ மட்டும் எங்க இருக்கான்னு தெரியும். அது இந்த மெல்ரமார்க்ல தான் அப்படின்னு சொல்லி கோயின் சொல்றா. மெல்டிக்குமே சில பொறுப்புகள் இருக்கிறதுனால அவ அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டு இருக்கா. மெல்ட் எங்க போற அப்படின்னு ஃபீலோ கேட்கவும் நான் சையட்டுக்கு தான் போறேன், அங்க சில பொறுப்புகள் இருக்கு. பிரின்சஸ்னா நிறைய பொறுப்புகள் இருக்கதானே செய்யும் அப்படின்னு மெல்டி சொல்றா. சையட் மாஸ்டர் லேண்டுக்கு பக்கத்துல தான் இருக்கு, நம்ம அடிக்கடி மீட் பண்ணலான்னு ரஃப்டாலியா சொல்றா. பிரின்சஸ் எல்லா வேலையும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஷேடோ சொல்றாங்க. ஸ்பிரிட் பாடி இந்த கிங்டம்ல தான் இருக்கு. அதோட சில பாகங்களை நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்கவும் நம்ம ஹீரோ அதை ஷீல்டுக்குள்ள போடுறான். புதுசா சில ஸ்கில்ஸ் நம்ம ஹீரோக்கு அன்லாக் ஆகுது. சார் நான் இதை உங்ககிட்ட சொல்ல கஷ்டமா தான் இருக்கு. பட் பிட்ச் வந்து இங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டா. அவ்வளோ காணாம போயிட்டா, எங்க போனான்னு தெரியல. கண்டிப்பா ஏதாச்சும் சரி பண்ணணும்னு தான் பிளான் பண்ணிட்டு இருப்பா. சோ ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு கோயின் பேசிட்டு இருக்கும்போது ஷீல்டு ஹீரோ நீயா அப்படின்னு கிங் பார்த்து டென்ஷன் ஆகுறாரு. பட் கோயின் அங்க இருக்கிறத நோட்டீஸ் பண்ணிட்டு அங்க இருந்து ஓடிடுதான். ஸ்டாஃப் ஹீரோ இந்த கிங் தான் சொன்னா என்னால நம்பவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ எல்லாமே பேசி முடிச்சுட்டு நம்ம ஹீரோ அந்த வெப்பன் ஷாப்புக்கு போறான். ஹே கிட் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் வரவேற்கிறாரு. சரி சொல்லு இந்த தடவை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கடைக்காரர் கேட்கவும் கியோ கூட ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் அஃபெக்ட் ஆனதை யோசிச்சு பார்த்துட்டு அது வந்து என்னோட பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே எக்யூப்மெண்ட்ஸ் தேவை அப்படின்னு அந்த இன்னொரு வேர்ல்ட்ல நம்ம ஹீரோ பை பண்ண ஆர்மர் எல்லாத்தையும் கொடுக்கவும் இந்த மாதிரி விஷயங்களை நான் பார்த்ததே இல்லையான்னு கடைக்காரர் சொல்றாரு. மாஸ்டர் என்னோட இந்த அவுட்ஃபிட் நல்லா தானே இருக்குன்னு ரஃப்டாலியா கேட்கவும் பட் அந்த இன்னொரு அவுட்ஃபிட் உனக்கு பொருத்தமா இருந்துச்சு, உன் ஸ்டேட்டஸும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோ கடைக்காரர்கிட்ட பேரம் பேசிட்டு இருக்கான். பழையபடியே நம்ம ஹீரோ ஆயிட்டான் அப்படிங்கறத ரஃப்டாலியாவை பார்த்து ஹாப்பி ஆகுறா. பேஸ் பீப்புள் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அஃபிஷியலா 4 ஹீரோஸ் சர்ச் வந்திருந்தாலுமே கூட மக்கள் அவ்வளோ ஈஸியில மாறிட மாட்டாங்கல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இப்போ அந்த ஸ்லேவ் மர்ச்சன்ட் கிட்ட நம்ம ஹீரோ போய் பார்த்தா எல்லா அக்கௌண்ட்டுமே காலியா இருக்கு. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். எல்லாம் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நஃபோமி அப்படின்னு அவர் ஒரு போஸ்டர் காமிக்கிறாரு. அப்படின்னா ஸ்லேவ் மர்ச்சன்ட் தடப்போட போகுதுன்னு தெரிஞ்சோடனே எல்லாரும் அதுக்குள்ள ஸ்லேவ்ஸ் வாங்கிட்டாங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் லோரலோனா வில்லேஜ் சேர்ந்த எல்லா ஸ்லேவையும் நீங்க பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு சொன்னதுல நோபல்மேன் எல்லாருமே அதிக காசுக்கு அதை வாங்கிட்டு போயிட்டாங்க. திரும்ப நீங்க எல்லா ஸ்லேவையும் பர்ச்சேஸ் பண்ண 30 கோல்டு காயின் ஆகும்னு சொல்லவும் 30 கோல்டா ரஃப்டாலியாவை நான் அவரை 30 சில்வருக்கு தானே வாங்கினா நம்ம ஹீரோ கேட்கறான். சரி ஓகே உன்ட்ட இருக்கிற மற்ற ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். பட் லோரலோனா வில்லேஜ் சேர்ந்த ஸ்லேவ்ஸ் எல்லாம் எங்க இருப்பாங்கிற டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்படின்னா நீங்க சீக்கிரமா செல்டாபிளுக்கு போகணும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹீரோ இப்ப செல்டாபிள் சிட்டிக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த லோரலோனா வில்லேஜ் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு மெல்டி சொல்றா. டெலிபோர்டேஷனை யூஸ் பண்ணி அங்க போக வேண்டியதானு கீழ் கேட்கவும் நம்ம ஆல்ரெடி போன ஒரு இடத்துக்கு தான் டெலிபோர்ட் ஆகி போக முடியும் அப்படின்னு மெல்டி சொல்றா. கவலைப்படாத நஃபோமி, நீ கொண்டு வந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு மெல்டி சொல்றா. சரின்னு இப்ப நம்ம ஹீரோவா அங்க இருந்து கிளம்புறான்.
கேபிட்டல் செல்டோபிள்க்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க நிறைய மக்கள் கூட்டம் இருக்கே அண்ட் ஒரு அரீனாவும் இருக்கே அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த ஸ்லேவ் மர்ச்சன்ட் அவரோட கசின் அட்ரஸ் கொடுத்திருப்பாரு. சரி நம்ம ஹீரோவை போய் கதவை தட்டினா அவனோட கசினும் பாக்குறதுக்கு அந்த ஸ்லேவ் ட்ரேடர் மாதிரியே தான் இருக்கான். என்னோட கசின் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா ஷீல்டு ஹீரோ. அவங்க கூட பிசினஸ் பண்ணதுல நிறையவே லாபம் பார்த்திருக்கான்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு அவர் சொல்லுவான். கசின் போய் சொல்லிட்டு அதே ட்ரேடர் தான் இங்கேயும் இருக்கானோ நம்ம ஹீரோக்கு ஒரு டவுட். லொரோனா வில்லேஜோட ஸ்லேவ்ஸை பத்தி தானே கேட்டீங்க, நான் அவங்களை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி பாருக்குள்ள இருக்கிற ஒரு சீக்ரெட் டோரை ஓபன் பண்றான். அது அண்டர் கிரவுண்டுக்கு போகிற வழியை காமிக்குது. கிரவுண்டுக்கு மேல நடக்கிற எல்லாமே லீகல், பட் இந்த அண்டர் கிரவுண்ட்ல தான் இல்லீகலான எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்லேவ்ஸ் ஆக்ஷன்ல விடுற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். ஷீல்டு ஹீரோ லோரோலோனா வில்லேஜ்ல இருக்கிற எல்லா ஸ்லேவையும் திரும்ப பெறுவேன்னு சொன்னதுனால சும்மா ஒரு ஸ்லேவை காமிச்சு அவளும் லோரோலோனா வில்லேஜ் சேர்ந்தவா அப்படின்னு சொல்லி விக்கிறாங்க. இந்த பொண்ணு நம்ம வில்லேஜ் சேர்ந்தவா இல்ல அப்படின்னு ரஃப்டாலியா சொல்றா. அப்படின்னா இங்க வந்தவங்களை ஏமாத்தி தான் எல்லாரையும் விக்கிறாங்களா அப்படின்னு ஹீரோ கேட்கவும் அந்த பொண்ணு லோரோலோனாவோ இல்லையோ அவங்களுக்கு தேவை ஒரு ஸ்லேவ் தானே அப்படின்னு அந்த மர்ச்சன்ட் சொல்றான். 100 காயின்ஸ் கொடுத்த ஒருத்தன் அந்த பொண்ணை வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அந்த ஸ்லேவோ சொல்றா. லோரோலோனா வில்லேஜே இல்லாம அவன் ஏன் போய் சொல்லணும் அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும் ஏன்னா ஷீல்டு ஹீரோ அந்த வில்லேஜை ஒரு பிராண்டா மாத்திட்டான். சோ லோரோலோனாங்கிற பேருக்கே ஒரு தனி வேல்யூ வந்துருச்சு அப்படின்னு அந்த ட்ரேடர் சொல்றாரு. இந்த ஆக்ஷன்ல நீங்க நிறைய ஸ்லேவ வாங்கணும்னா உங்களுக்கு நிறைய காசு தேவை. கிட்ட இருந்த எல்லா காசையும் கொடுத்து என் கசன்ட்ட இருந்த ஸ்லேவ்ஸை வாங்கிட்டீங்களா? காசு சம்பாதிக்க நான் ஒரு ஈஸியான வழியை சொல்லவா? வெளியே வரும்போது அந்த காலசியமா பாத்திருப்பீங்களே, இந்த காலசியம்ல நியாயமான லீகல் ஃபைட்ஸ் மட்டும் தான் நடக்கும். பட் அண்டர் கிரவுண்ட்ல தனி மேட்ச் ஒன்னு இருக்கு. அதுக்குன்னு இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் கிடையாது. அண்ட் அதுல நீங்க காசும் அதிகமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை வந்து அந்த மர்ச்சன்ட் அனுப்பி விட்டுருக்கான். நம்ம ஹீரோவை இப்ப அந்த அண்டர் கிரவுண்ட் காலசியமை போய் பாக்குறான். ஜஸ்ட் சரக்கு மட்டும் வாங்கி நம்ம ஹீரோ குடிச்சுக்கிட்டே அந்த மேட்ச் எப்படி நடக்குது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் போய் நோட்டீஸ் பண்றான். ஒரு பேண்டாவும் எலிஃபென்ட்டும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பேண்டாவா நம்ம ஹீரோ பார்க்கவும் சேஷு தான் கண்டிப்பா வின் பண்ணுவான். ஐ மீன் அந்த பேண்டா அப்படின்னு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட வந்து பேசுறா. இதுக்கு முன்னாடி ஒன்னு இங்க பார்த்ததுல நீ புதுசானவா கேக்குற. அந்த பேண்டா மேஜிக் யூஸ் பண்ணி அந்த எலிஃபென்ட்டை அட்டாக் பண்ணுது. அந்த பேண்டா தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணவும் மக்கள்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீ எப்படி யார் ஜெயிப்பாங்கன்னு பெட்டிங் பண்ண வந்தியா இல்ல ஃபைட் பண்ண வந்தியா அப்படின்னு அந்த பொண்ணு கேக்குறா. நான் ஜஸ்ட் பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு அவளுக்கும் சரக்கு வாங்கி கொடுத்துட்டு நம்ம ஹீரோ குடிச்சிட்டு இருக்கான். இந்த இடத்துல ஃபைட்டிங் ரெண்டு விதமா நடக்கும். ஃபர்ஸ்ட் நீ பாத்தியே அந்த மாதிரி ஃபைட்ஸ், ரெண்டாவது இதோ இந்த மாதிரி ஃபைட்ஸ் அப்படின்னு வா சொல்றா. ஒரு நோபல்மேன் பையன் வந்துட்டு நான் தான் இருக்கிறதுலே ஸ்ட்ராங், உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பீஸ்ட் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். நடிச்சது போதும் தோத்துரு அப்படின்னு சொல்லி அந்த நோபல்மேன் பையன் பீஸ்ட் கிட்ட சிக்னல் கொடுக்கவும் ஃபயர் மேஜிக் வச்சு லைட்டா அட்டாக் பண்ணவுமே அச்சோ அப்படின்னு அந்த பையன் கீழே விழுந்துருதான். அந்த பீஸ்ட் பையனை நினைச்சா பாவமா இருக்குன்னு அந்த பொண்ணு சொல்லவும் பட் அவன் காசை வாங்கிட்டு தானே தோத்து போக ஒத்துக்கிட்டான், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். சரி ட்ரிங்க்ஸுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்னு வா கிளம்புறா. தோத்து போன அந்த பீஸ்ட் பாய் கிட்ட இவனும் காசை தூக்கி போடுறான். காசு தான் இங்க எல்லாமே இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அண்டர் கிரவுண்ட் ஃபைட்ல கலந்துக்கிட்ட போறியான்னு ரீஷியா கேட்கவும் ஆமா, இந்த மாஸ்க் போட்டு நம்ம ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு ஃபைட் பண்ணி நிறைய காசு சம்பாதிச்சு அந்த காசை வச்சு லோரோலோனாவை சேர்ந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஆஃப்டாலியும் ஓகேன்னு சொல்றாங்க. சோ இதனால தான் ஃபர்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோ டீம் மாஸ்க் போட்டுட்டு ராக் வேலி அப்படிங்கிற ஒரு நேம்ல காலசியம்ல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. மாஸ்டர் நம்ம தான் அவங்களை ஈஸியா தோக்கடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லி ஃபீலோ கேட்கவும் அப்படி பண்ணா நமக்கு நிறைய காசு கிடைக்காது, நம்ம வீக்கா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு நம்ம எதிரியை கஷ்டப்பட்டு தோக்கடிச்ச மாதிரி தெரியணும். ரஃப்டாலியா ஆரம்பி நம்ம ஹீரோ சொல்லவும் ரஃப்டாலியா அங்க இருக்கிற எல்லார் மேலேயுமே இல்யூஷன் மேஜிக் யூஸ் பண்றா. சோ இப்போ எல்லாருக்குமே நம்ம ஹீரோ கையிலேயே ஒரு ஸ்வாட் இருக்கிற மாதிரி தெரியுது. ரொம்பவே கஷ்டப்பட்டு ஜெயிச்ச மாதிரி இப்போ நம்ம ஹீரோ டீம் வந்து பில்டப் கொடுத்துட்டு இருக்காங்க. புதுசா வந்து ராக் வேலி உண்மையிலேயே வேற லெவல் அப்படின்னு ரெஃபரி சொல்லிட்டு இருக்கான். மக்களும் இதை என்ஜாய் பண்றாங்க. சில பேர் பெட்டிங்ல தோத்ததுல நம்ம ஹீரோ மேல கோவப்படுறாங்க. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்ச மெர்ச்சன்ட்டும் அங்க இருக்கான். இந்த ஃபைட்டிங் ஸ்பான்சர் பண்ற சில பேரும் அங்க இருக்காங்க. மாஸ்டர் எனக்கு ஃபைட் பண்றது பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபீலோ சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மைனும் காணாம போயிட்டா அண்ட் அதே நேரத்துல மத்த 3 ஹீரோஸும் காணாம போயிட்டாங்க. ஏன்னா மத்த 3 ஹீரோஸ் எல்லாம் அந்த ஸ்பிரிட் ஆர்டர்ஸை தோக்கடிக்க முடியல அப்படிங்கிற அவமானத்திலேயே அவங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடி போயிட்டாங்க. லோரோலோனா வில்லேஜ் நம்ம ஹீரோவோட பொறுப்புல இப்போ இருக்கு. அந்த வில்லேஜை சேர்ந்த ஸ்லேவ்ஸ் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணி திரும்ப அந்த வில்லேஜ்க்கே கொண்டு வரணும்னு நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான். கதை இனிதான் வேற லெவலில் போகும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.